ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய ஆடுகளை மனித சங்கிலி அமைத்து பொதுமக்கள் காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். எவ்வளவு ஆடுகள் இதன் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றன? விவரங்கள் என்ன? ஒட்டுமொத்த வட மாநிலங்கள் முழுவதும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. கனமழைக்கு ராஜஸ்தான் மாநிலமும் தப்பவில்லை. ராஜஸ்தான் மாநிலத்தில் கூட கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய இடைவிடாத கனமழையின் காரணமாக அங்கு பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வெள்ளம் ஊருக்குள் புகுந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சிரோகி மாவட்டத்தில் கனமழை காரணமாக அங்க இருக்கக்கூடிய மீர்பூர் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கில் மேய்ச்சலுக்காக சென்ற நூற்றுக்கணக்கான ஆடுகள் சிக்கிக் கொண்டன. அது கால்நடை என்பதன் காரணமாக வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகள் அதற்கு தெரியாது. எனவே அந்த ஆடுகள் அந்த வெள்ளப்பெருக்கிலே சிக்கிக் கொண்டன. இது குறித்து தகவல் அறிந்த அந்த பகுதியை சேர்ந்த தேவாசி என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்தை சேர்ந்த உள்ளூர் பொதுமக்கள் உடனடியாக இது குறித்த தகவல் அறிந்ததும் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட மீர்பூர் ஆற்றுக்கு சென்று தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாது உயிரை பயணம் வைத்து மக்கள் அனைவரும் ஒரு மனித சங்கிலியை போல அமைத்து அந்த ஆடுகள் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லாமல் காப்பாற்றி இருக்கின்றனர். இந்த சம்பவம் என்பது அப்பகுதியில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்கள் உயிரை கூட கவலைப்படாமல் ஆற்றில் நாம் அடித்து செல்லக்கூடும் என்கிற அந்த அச்சத்தையும் கூட பொருட்படுத்தாமல் மக்கள் மனித செங்கிலியாக ஒன்றிணைந்து ஆடுகளை காப்பாற்றிய நிகழ்வு அப்பகுதியிலே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.